Hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Flipkart ஆப்ஷன்ல Samsung Galaxy F16 5G மொபைல் ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 12500 ரூபாய்க்கும் ஹையர் வேரியன்ட் 15500 ரூபாய்க்கு உங்களுக்கு MediaTek Dimensity 630 சிப்செட் ஒரு AMOLED டிஸ்ப்ளே அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் அட்டகாசமான ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸோடையும் உங்களுக்கு 6 வருஷத்துக்கு OS அப்கிரேட் அண்ட் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட இந்த வட்டம் Samsung Galaxy F16 இந்த 2025ல லான்ச் பண்ணிட்டாங்க Flipkartல. சோ இந்த மொபைலை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பார்க்க போறோம். இதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு, டிஸ்பிளேயோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, கேமிங்க்கு இந்த போன் செட் ஆகுமா செட் ஆகாதா, இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். Samsung Galaxy F16 5G பாக்ஸ் எப்பயும் போல ஒரு காம்பேக்டான பாக்ஸ். முன்னாடி F16 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் டைப் C to டைப் C கேபிள் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். Samsung Galaxy F16 5G மொபைல். இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 4 120GB வேரியன்ட் 12,500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் மிடில் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 14,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 15,500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த வட்டம் பேக் சைடுல நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2 கேமராவை ஒரு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்திலே ஒரு செப்பரேட்டரா இன்னொரு கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல ஃபிளாஷும் பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி பிரைஸ் கட்காக வாட்டர் டாப் நாச் வித் ஃபிளாட்டான டிஸ்ப்ளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எட்ஜஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. எனவே இருந்தாலும் இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளேயோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 191 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.9 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி டிசைன் ஃபேக்டர் அருமையா பேக் சைட்ல ஒரு புது கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸோட இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் அட்டகாசமா அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே 90Hz refresh rate 800 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வாட்டர் டாப் நாச்சோட பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்கா கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. டீப் பிளாக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், OTT ஆப்ல வீடியோ பாக்குறாகட்டும், இந்த மூணுமே அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைல இந்த செக்மெண்ட்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் 90Hz வருது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். டிஸ்பிளே அருமையா சூப்பராகவே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல். இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு அது சாம்சங் சைட்ல இருந்து வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 191 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 6 இயர்ஸ்க்கு OS அப்கிரேட் அண்ட் 6 இயருக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறாங்க. அதை தவிர்த்து இந்த ஸ்கின் பார்க்கும்போது 1UI 7 சப்போர்ட். இங்க மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க லெவல் 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. LPDDR4 XRAM, UFS 2.2 சப்போர்ட். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் லவுட்னஸ் நல்லா இருக்கு. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3 அண்ட் NFC சப்போர்ட். இல்ல 3.4 ஆடியோ ஜாக் கிடையாது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி டைப் C to டைப் C கேபிள் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour எடுக்குது. சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP ஒரு சாம்சங் சென்சார். அடுத்து ஒரு 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ. ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா. ஓவரால் தட் இல்ல 4K எடுக்க முடியாது. பட் ஆனா இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 அண்ட் 60 frames EAA சப்போர்ட் இருக்கு. பட் ஆனா கேமராக்கு OIS கிடையாது. இதுல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட், இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் நல்லா எடுக்குது. டீடைலிங் நல்லா இருக்கு டே லைட்டை பொறுத்தளவு. அண்ட் செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வந்திருக்கு. அது போக வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபுட்டேஜோட ரெஸ்பான்சிபிள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க சாம்சங் சைட்ல இருந்து. ஓவரால் கேமரா ஒரு நல்ல ஒரு சென்சார் அரேஞ்ச்மெண்டோட வந்திருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது
ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 6 சிப்செட் ஒரு 600 ஆர்கிடெக்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்தல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும். அது போக இந்த போன் பாத்தீங்கன்னா 1 UI சப்போர்ட், அதோட ஆப்டிமைஸோட இந்த சிப்செட்டும் சேரும் போது இந்த சாம்சங் இந்த இடத்துல நல்லாவே ஒரு டியூன் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன் சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, ஹையர் வேரியன்ட் 8 120GB எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சில இருந்து ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே செம்ம ரெஸ்பான்சிபிளா, நல்ல கியூக் ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னே சொல்லலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மீடியம் வச்சு கிராபிக்ஸ் விளையாண்டாலும் எல்லா கேம்ஸும் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியுது. அது மாதிரி நல்ல ஒரு ஆப்டிமைஸ் சிப்செட் இந்த போன்ல வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F16 5G மொபைல் ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியண்டோட அபிஷியலா ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் பார்க்கும்போது ஹையர் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் அதோட பிரைசிங் வெறும் ஒரு 15,500 ரூபாய். 15,500 ரூபாய்க்கு AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இருக்கு, இன்டர்னல் ஹார்ட்வேர்ஸா இருக்கட்டும் அண்ட் சாஃப்ட்வேர்ஸுமே நல்லா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 6 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன்னு சொல்லலாம். அது போக கேமராலுமே செகண்டரி சென்சார் ஒரு டம்மியா கொடுக்காம 5MP அல்ட்ரா வைட் 2MP மேக்ரோ அண்ட் ஃப்ரண்ட்லுமே 13MP ப்ரொவைட் பண்ணது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் காட்டிலும் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 6 சிப்செட்டோட வந்தது இன்னொரு மேஜர் ரோலா அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. நெகட்டிவ்னு பார்க்கும்போது வாட்டர் டாப் நாச் உங்களுக்கு பஞ்ச் கோல்டோட கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனா இங்க பிரைஸ் கட்டுக்காக வாட்டர் டாப் நாச் இருக்கு. அண்ட் டிஸ்பிளேயோட பெசல்ஸ் கொஞ்சம் பிராடா ப்ரொவைட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனா பிரைசிங்லாம் கன்சிடர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி மீதி பிராண்ட்ஸ் மாதிரி இந்த சார்ஜர் ஒரு சாஃப்ட் கேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு குதூகலமா இருக்கும். அதை சாம்சங் எப்ப எந்த வருஷம் செய்வாங்கன்னு நம்மளுக்கு சுத்தமா தெரியல. ஆனா இந்த போன்ல சுத்தமா அதுவும் கிடையாது. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா நான் கருதுறேனே சொல்லலாம். இது மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதே மாதிரி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த போன் வாங்கலாம்னா தாராளமா வாங்குங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் ஆனா என்னோட ரெக்கமெண்ட் அந்த 8 120GB வேரியன்ட் எடுத்துருங்க, நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பா இந்த போனுக்கு 6 வருஷத்து OS அப்கிரேட் கொடுக்கறதுனாலே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த போன் அட்டகாசமா ஒரு நல்ல ஹேண்டில் பண்ற அளவுக்கு இந்த போன் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.